வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் கமாண்ட்ஸ் வந்து எல்லா டெவலப்பரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கிட் கமாண்ட்ட ஏன் வந்து எல்லா டெவலப்பரும் வந்து தெரிஞ்சுக்கணும்? எப்படி வந்து அத செட்டப் பண்றது? உங்களோட ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரிலேருந்து ஒரு டீமோட நீங்க கொலாபரேட் பண்ற வரைக்கும், இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிராக்டிகலா ஹேண்ட்ஸ் ஆன் செஷனா இந்த வீடியோவோட கிளியர் மென்டல் மேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ எந்தெந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும்? எத வந்து டே டு டே லைஃப்ல வந்து கேட்பாங்க? எத வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் கிட் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கமாண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நமக்கு வந்து ஏன் கிட் முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் நமக்கு வந்து போம்போது புரியும். ஸோ கிட் தான் வந்து ஒரு பேக் போன் மாரி சொல்லலாம். ஒரு மாடர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு கிட் தான் வந்து ஒரு பேக் போன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 4 சூப்பர் பவர் வந்து குடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ட்ராக் பண்ணும். எல்லாத்தையும் என்னென்ன சேஞ்ச் பண்றோமோ, அது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும். ஃபுல் ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சிருக்கும். யாரு எங்க போனா, எங்கேருந்து வந்தா அப்படிங்கிற எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இதனால வந்து எதுவுமே இது வந்து ஒரு மிஸ்ட்ரி இது என்ன இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி விட்டுற முடியாது. ஸோ செகண்டா பார்த்தோம் அப்படின்னா, பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, மத்தவங்க கோடோட நம்ம வந்து இது பண்ணாம, நம்மளோட ஒரு புது ஐடியா இருக்கு. மத்தவங்க டீம வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னா, நம்ம அத வச்சுக்கலாம். ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் கோடையும் நம்ம வந்து தனியா செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஸோ 3வதா பார்த்தோம் அப்படின்னா, கொலாபரேஷன். ஸோ இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரே ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அதே வந்து சேமா வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரே கோட் பேஸ வச்சுக்கிட்டு, அவங்க மத்தவங்க கோட வந்து ஓவர் ரைட் பண்ணாம நம்ம வந்து நம்மளோட வேலைய வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மிஸ்டேக் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரேக் ஆயிடுச்சு, இல்ல வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து பழைய வெர்ஷனுக்கு வந்து ஈஸியா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஃபைல வந்து நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டீங்க. ஒரு தெரியாம ஏதோ ஒரு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப வேல்யூஸான ஒண்ணு அப்படின்னா, நம்மளால ரெக்கவர் பண்ண முடியணும்ல. ஸோ ரெக்கவர் பண்ண முடிஞ்சா தானே அது ஒரு நல்ல ஒரு இது. அதே மாரி தான் இதுவும் வந்து கிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிட்டோட வொர்க் ஃப்ளோ என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஏதாவது ஒரு கிட்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா, இது இந்த 4 ஸ்டேஜஸ தாண்டி தான் வந்து போகும். அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஒரு என்ன கமாண்ட் மேக் பண்றீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு அது வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வொர்க்கிங் டைரக்டரி. ஸோ பேசிக்கா வொர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபைல்ஸ வந்து எடிட் பண்றது தான். ரொம்ப நார்மலா நம்ம எடிட் பண்றோம்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்ப தான் நீங்க வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்ட வந்து ரெடி பண்ணி சேவ் பண்றீங்க அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இ இப்ப நீங்க வந்து இந்த ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்றது வந்து, இந்த இடத்துல நான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போப்போறேன். ஸோ இந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிட் ஆட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜிங்க வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெண்ண வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். ரொம்ப நேரத்துக்கு வந்து என்ன சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப நான் கையில வச்சிருக்கேன். இப்படி ஆட்டிட்டேன், இப்படி பண்றேன் அப்படின்னா, இது நான் தான் பண்றேன் அப்படின்றது தெரியும்ல. இதுதான் வந்து இந்த ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்ட வந்து என்னால வந்து கமிட் பண்ண முடியணும்ல. ஸோ இப்போ வந்து என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கேன்ல. இப்ப நான் அத சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபைல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து என்னோட ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் இதெல்லாம் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் பண்றேன். ஸோ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து புஷ் மீன்ஸ் நீங்க வந்து இந்த கிட் புஷ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து இதுலேருந்து இதுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். இப்ப இதுலேருந்து இதுக்கு மூவ் பண்றேன். இப்ப லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து இது பண்றேன். ஸோ இதனால வந்து இது உங்களோட ஓன் மெஷின்ல என்ன இருக்கோ, அது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிட் புஷ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த கிட் புஷ்ங்கிறது தான் இந்த ரிமோட் ரெபாசிட்டரி. பேசிக்கா வந்து உங்களோட GitHubல நீங்க ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கணும். அதுல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரி. இப்ப இந்த ரிமோட் ரெபாசிட்டரி இருக்கும்போது தான், யார் வேணா எடுத்து இந்த கோட வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க லோக்கல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட மெஷின்லேருந்து நீங்க எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ற மாரி ஆயிடும். ஸோ இதுதான் அதனால அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண தான் GitHub அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. இது 2மே ஒண்ணு கிடையாது. ஸோ கிட்டுக்கும் GitHubக்கும் உண்டான டிஃபரன்ஸ பத்தி நம்ம கிளியர் கட்டா பேசியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செட்டப் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து கிட் வந்து இப்போ செட்டப் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கமாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு பிராண்ட் நியூ ப்ராஜெக்ட்டா பண்றீங்க. இல்ல வந்து கிட்டையே வந்து செப்பரேட்டா பண்றீங்க அப்படின்னா, நான் அதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டா மேக் பண்றேன். கிட் சீரிஸ் வந்து சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ கிட்ல வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லப் போறேன். பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு முக்கியமா தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட் இனிட் இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கிட் ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆகும். நீங்க ஆல்ரெடி கிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ கிட் இனிட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி இப்ப நான் ஒரு ஃபைல் வந்து இப்ப நீங்க ஒரு ஃபோல்டர போட்டு ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே.
அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட் இனிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இனிமேல் நடக்கிற எல்லா சேஞ்சஸ், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சேஞ்சஸ் யார் பண்ணியிருக்கா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபோல்டருக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து கிட் இனிஷியேட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை தான் சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பிரான்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட் இனிட் இருக்குல்ல, ஸோ இந்த இதுக்கு கிட் இனிட் கொடுத்துட்டோம். இப்போ நான் இந்த கிட் இனிட்ல கொடுத்தேன் அப்படின்னா என்னோட எல்லாமே வந்து போயிடும். ஸோ பேசிக்காக நோட் மாடியூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த நோட் மாடியூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 10 லட்சம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு டாட் கிட் இக்னோர் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நோட் மாடியூல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இஎன்வி எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஸோ இஎன்வி எல்லாம் அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிட் க்ளோன் யூஆர்எல், அந்த நான் ரிமோட் ரெபாசிட்டரி சொல்லியிருந்தேன். இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க நம்ம போன ஸ்லைடில் வந்து பார்த்துருந்தோம். நான் இப்போ புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கிட்டபில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட் க்ளோன் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு வேறு யாரோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை க்ளோன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு தான் க்ளோன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யூசர் நேமு நம்மளோட இமெயிலை செட்டப் பண்ணோம் அப்படின்னா git config --global user டாட் நேமு, அதே மாதிரி யூசர் டாட் இமெயில். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கமிட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட யூசர் நேமும் சென்ட் ஆகும், நம்மளோட யூசர் இமெயிலும் நம்ம பண்ணுற கமிட்டோடு சேர்ந்து தான் வந்து சென்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நீங்கள் லூப்பில் வந்து போடுற மாதிரி வந்து நீங்கள் டெய்லி வந்து த்ரூ அவுட் தி டே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிலையோ இல்லை வேறு எங்கேயோ ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கனாலோ எப்படி பண்ணாலுமே வந்து கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் இப்போ இந்த ஏஐஆரால் இன்னுமே வந்து சிஎஸ் டிகிரி ரொம்ப முக்கியமாக, நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா இல்லை ஒரு டிகிரி வாங்கி ஒரு ஜாபுக்கு போகிறது ஒரு பெட்டரா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக கிளியர் கட்டாக அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பேசியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இப்போ கிட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து யார் சேஞ்ச் பண்ணியிருக்கா, என்ன ஸ்டேஜ் ஆகிருக்கு, என்ன ஃபைல்ஸ்லாம் வந்து இன்னும் ட்ராக் பண்ணல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கிட் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டு ஆடு தனியாக ஒரு ஃபைல் நேம் கூட கொடுக்கலாம். ஸோ கிட் ஆட் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா ஃபைலும் வந்து கமிட் ஆகும். இல்லை கிட் ஆடு என்ன ஃபைல் நேம் இருக்கோ அது வந்து ஸ்டேஜ் பண்ணுறது வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு கமிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கிட் கமிட் -m மெசேஜ். ஸோ இந்த -mங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். நான் வந்து இனிஷியலாக வந்து இந்த இதெல்லாம் கமிட் பண்ணியிருக்கேன், லாகின் பேஜ் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கிட்டு டிஃப். ஸோ பேசிக்காக அது வந்து டிஃபரன்ஸ் தான். ஸோ என்னென்ன லைன்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டேஜிங் வேறு இது வேறு. ஸோ ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரான்ச்சிங் அண்ட் மர்ஜிங் தான். ஸோ கிட்டில் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னா நான் வந்து பிரான்ச்சிங் தான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எக்ஸிஸ்டிங்காக ஒரு கோடு இருக்குது, நான் அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் அதில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாகின் வச்சுருக்காங்க. பட் லாகினில் வந்து நான் ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பட் லாகினை எந்த டிஸ்டர்பன்ஸும் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு புது பிரான்ச் ஸ்டேபிளான வெர்ஷன்லேருந்து ஒரு புது பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிரான்ச்சை கிரியேட் பண்ணி நான் அதுக்கு ஒரு கிட்டு பிரான்ச்சு நான் வந்து ஃபீச்சர் வந்து இப்போ ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா கிட் செக் அவுட் -b அந்த இது வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணும். ஸோ நீங்கள் வெறும் -b கொடுக்காம கிட் செக் அவுட் அந்த பிரான்ச் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடும். இல்லை இப்போ புதுசாக வர இதிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் அவுட் விட்டுட்டு கிட் ஸ்விட்ச் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் அந்த ஸ்விட்ச் பண்ணியுமே நீங்கள் வந்து அங்கே போய்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ எல்லாமே ஃபர்கட் பாஸ்வேர்டில் எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னோட ஸ்டேபிள் வெர்ஷனோட நான் அதை மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டு மர்ஜ் நான் என்ன ஃபீச்சர் / என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுவும் வந்து பிரான்ச்சுக்கு வந்து மர்ஜ் ஆகிடும். ஸோ இது மர்ஜ் பண்ணுறது எப்படி, பிரான்ச் கிரியேட் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்த பற்றியுமே நம்ம கிட் சீரீஸில் சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே அந்த வீடியோ வந்து சூன் லைவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரியோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது பேசிக்காக வந்து கிட்டபோ கிட்லாபோ பிட்பக்கெட்டோ ஸோ நீங்கள் எதுலையோ ஒரு இதில் வந்து உங்களோட சேஞ்சஸை சிங்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கமாண்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட் ரிமோட் -v. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ரிமோட் ரெபாசிட்டரிஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து காட்டிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கோடை வந்து லைவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிட்டபோ ஏதோ ஒரு இதில் வந்து சிங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட் ஃபெச் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யாராவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்மளோடதில் வந்து கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அது மர்ஜ் பண்ணாது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிட் ஃபெச்சுக்கு உண்டான வித்தியாசம். ஸோ கிட் புல் என்ன பண்ணோம் அப்படின்னா
அவங்க பண்ணுற சேஞ்சை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி மெர்ஜும் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு விஷயத்தில் இப்போ வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கிட் புல் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் அந்த ஃபீச்சர் ஸ்லாஷ் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மொத்தமாக வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துடும். அது கரெக்டோ தப்போ அது எல்லாமே நம்மளோட இதுலேயும் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேபிள் வெர்ஷனை பாதிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. அதனால தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கிட் ஃபெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிட் மெர்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட் புஷ். ஸோ இந்த கிட் புஷ்ன்ற கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களோட லோக்கல் கமிட்டை உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கிட் புஷ்ன்ற கமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அண்ட் அன்டூயிங். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா யார் வந்து இப்போ மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா டெவலப்பரோட லைஃப்லையுமே வந்து ரொம்ப 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 காமன் தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இல்லை பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வந்து டவுன் ஆகிட வேணாம். ஸோ எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ண தான் போவாங்க. ஸோ பட் கிட் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கும். நான் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கிட்ட கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருப்பி போகிற வெர்ஷனுக்கு வரவே முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு லாகின் பேஜ் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஏதோ ஒரு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த யூஐ அப்படியே இருக்கணும் உங்களுக்கு. பட் இதை தாண்டி ஏதோ அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை ஆட் பண்ணும்போது உங்களோட யூஐ வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. அந்த யூஐயை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்சாலும் பின்னாடி போகவே முடியாது. ஏன்னா நீங்கள் கிட் யூஸ் பண்ணல. இப்போ சப்போஸ் கிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே பழைய இதுக்கு போய்க்க முடியும். ஸோ இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஃபீச்சரை நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கிட் கொடுக்கும். பட் கிட் யூஸ் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் என்ன டெவலப்பராக வேணால் இருங்க. பட் கிட்டு ரொம்ப 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 முக்கியம். சரி ஓகே. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட் லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கமிட் ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே காட்டும். நம்ம ஈஸியாக அந்த கமிட்டை இதை போட்டு நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ கிட் ஸ்டாஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரரியாக நான் இப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னொரு பிரான்ச்சுக்கு ரொம்ப அவசரமாக ஒரு தேவைப்படுது அப்படின்னா நான் இந்த கிட் ஸ்டாஷை கொடுத்து இதை ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நான் வேறு ஒரு பிரான்ச்சில் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வருவேன். அப்போ நான் திருப்பி கிட் ஸ்டாஷ் அப்ளேவோ இல்லை கிட் ஸ்டாஷ் பாப் அந்த ஐடி ஸ்டாஷோட ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட் ரீசெட். ஸோ கிட் ரீசெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அன்ஸ்டேஜ் பண்ணிடும். அந்த ஃபைலை வந்து அன்ஸ்டேஜ் பண்ணிடும். ஸோ அதோட சேஞ்சஸ் எல்லாமே வச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிட் ரிவர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் திருப்பி போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமிட்டை வந்து சேஃபாக வந்து அன்டூ பண்ணலாம் ஒரு நியூ கமிட்டை வச்சு. ஸோ இதுதான் கிட் ரிவர்ட் பண்ணும். ஸோ இதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம பார்ப்போம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கமிட் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஈவன் ஸ்மால் கமிட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் இப்போ பட்டன் சேஞ்ச் பண்ணிங்கனாலுமே அதை ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து கமிட் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கமிட் தான் வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை நம்ம வேணாம் இந்த பட்டனே வேணாம் அப்படின்னு நினச்சி நம்ம ரிவர்ட் பண்ணால் கூட ஏதாச்சும் தப்பாக நடந்தால் கூட நம்ம ஈஸியாக ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமிட் வந்து பண்ணிவிடுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கமிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கிளியர் மெசேஜ் எழுதணும். ஸோ கிளியர் மெசேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃபீச்சரை இது பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு போடுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டே வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் கமிட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதில் எந்த மீனிங்குமே இல்லை. இப்போ இந்த இது வந்து வேணுமா இந்த சேஞ்ச் வேணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணுறதுக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ ஒரு குட் கமிட் மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் வந்து ரிவர்ட் பண்ணி போகிறதுக்கும் வரதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இந்த குட் கமிட் மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீச்சருக்கு ஒரு பிரான்ச்சை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இதில் வந்து அக்குமுலேட் பண்ண வேணாம். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட மெயின் பிரான்ச் இருக்குது அப்படின்னா அதுதான் டிப்ளாயபிளாக வந்து இருக்கணும். ஸோ மற்ற எல்லாத்தையுமே வந்து தனித்தனி பிரான்ச்சாக வந்து பண்ணுங்கள். இப்போ ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு ஒரு தனி பிரான்ச்சு, யூஐ சேஞ்சஸ்க்கு ஒரு தனி பிரான்ச்சு, இல்லை வந்து சைன் அப் பேஜுக்கு ஒரு தனி பிரான்ச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம அடுத்தது ரிவர்ட் பண்ணி போகிறதுக்கும் சரி இல்லை மர்ஜ் பண்ணுறதுக்குமே சரி. ஸோ எப்போவுமே வந்து ஒரு கமிட்டை நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புல் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த புல் பண்ணுறதுன்றது நீங்கள் ஒரு ஆள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து அப்டேட்டட் கோடா இல்லையான்னு. நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தை வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் வந்து வரும். நீங்கள் புல் பண்ணாமல் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட சேஞ்சஸ் எதுவுமே உங்களோட சிஸ்டமில் வரவே வராது. நீங்கள் பாட்டுக்கு புஷ் பண்ணிடுவீங்க. பட் அவங்க திருப்பி புல் பண்ணும்போது அவங்க சேஞ்சஸும் உங்கள் சேஞ்சஸும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி புல் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக்காக வந்து இனிட்டு, க்ளோனு, ஸ்டேட்டஸு, ஆடு, கமிட்டு, பிரான்ச்சு, மர்ஜு, புஷ்ஷு, புல்லு, லாகு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு 90% வந்து ரஃபாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இதிலே தாண்டி இதில் செரி பிக்கிங் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிட் சீரிஸ் வந்து நம்ம சீக்கிரமாக போட போகிறோம். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ
எவ்வளோ சீக்கிரமா வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவ கண்டிப்பா மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட்ஸ வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. எப்படி வந்து கிட்ட இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதுலேருந்து, கிட்ல வந்து நீங்க எப்படி ப்ரோ ஆகணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நீங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் என்வைரன்மென்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.